ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேப் எதுவும் இல்லாமல் ஒரு ஈஸியான முறையில் எப்படி ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். துணியை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கரபாகம் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். எப்பயுமே வந்து நீங்கள் ப்ளவுஸ் நெடுக்கில் கட் பண்ணும் பொழுது துணி ரொம்ப நாளைக்கு கிழியாது, ப்ளவுஸ் வந்து கிழியாது, அந்த மடிப்பு மடிப்பாக சுருக்கம் தட்டாது. அதனால் நம்ம நெடுக்குலேயே வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, கை எல்லாமே இப்போ நெடுக்குலேயே கட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் தந்தாங்க, லைட்டாக சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா, அளவு ப்ளவுஸை எப்பயுமே நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டு கட்டிங் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அளவு ப்ளவுஸ் சுருக்கத்தோடய வச்சு நம்ம கட் பண்ணும் பொழுது அளவுகள் ஏதாவது மாறுபடும். அதனால தான் எப்பயும் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்குங்க. அயன் பண்ணி எடுத்துட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த அடியில் வந்து ஏற்றம் இறக்கமாக துணி கொஞ்சம் இருக்கும். கிளாத்தில் இருந்துச்சு அப்படின்னா சரி வராது. அதனால் அடியில் கொஞ்சமாக லைட்டாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்குங்க. அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த அளவு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு மாதிரி போட்டுக்குவோம். நான் அதில் வந்து இன்ச்சு டேப் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. 1/2 இன்ச் அளவுக்கு கோடு மாதிரி போட்டுட்டு இப்படி ஸ்கேலால் போட்டுக்குங்க. இப்படி 1/2 இன்ச் அளவு போட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஸ்கேல் வந்து அகலம் எத்தனை இன்ச் வரும்னா ஒரு 1.5 இன்ச் அகலம் வரும். இன்ச்சு டேப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் 1.5 இன்ச் அகலம் வரதுனால இந்த ஸ்கேல் அளவு மறுபடியும் ஒரு கோடு பாருங்கள், மறுபடியும் ஒரு கோடு போட்டதுனால இப்போ என்ன 2 இன்ச் கரெக்டாக வந்துடும். இப்போ அளவுகள் கரெக்டாக வந்து நமக்கு எத்தனை இன்ச் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு, அடிப்பாட்டம் மடிச்சடிப்போம். அப்போ அடிப்பாட்டத்துக்கு கரெக்டாக 2 இன்ச் அளவு முடிஞ்சிருச்சு. இப்போ அதிலிருந்து இப்போ இந்த அயன் பண்ண ப்ளவுஸை இதே போல் வச்சுக்கிங்க. அந்த கோட்லேருந்து இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுட்டு, இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம இந்த அளவு ப்ளவுஸை வைக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக பழகிறவங்களுக்கு அவங்க அளவு எடுக்கும் பொழுது துணி வந்து ப்ளவுஸ் வந்து நழுகிருச்சு அப்படின்னா அளவுகள் மாறுபடும். அதனால் ஊசியாக இருந்தாலும் குண்டூசி எதாக இருந்தாலும் போட்டு இதே போல் நல்லா குத்திக்கிங்க. ஆம்கோல்ட்டையும் ஒரு ஊசி ஒன்று பின் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், இதே போல் குத்திட்டு, ஏன்னா உங்களுக்கு நழுகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டிசி கட்டியால் வரையும் பொழுது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அதனால் துணியில் இதே போல் ஊசி இருந்தால் போட்டு நல்லா குத்தி எடுத்துக்குவோம். ஒரு 3 ஊசி மட்டும் குத்திட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு துணி நழுகவே நழுகாது கொஞ்சம் கூட. இதே போல் இப்படி ஊசியால் குத்தி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ துணியை நல்லா அப்படி சமமாக கரெக்ட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இதே போல் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த அளவு என்னன்னு பார்த்துடலாம். அடுத்த அளவு என்ன அப்படின்னா, கரெக்டாக இந்த இடத்துல அடி பாட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு மறுபடியும் டாட் பிடிக்க ஒரு கோடு போடுங்க. டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. டாட் பிடிக்க அடுத்து சைடு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த சைடுலேருந்து இங்கே ஆம்கோல் ஜாயிண்ட் தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு கோடு, தையலுக்காக மேலே ஒரு கோடு போடணும். கீழே போடக்கூடாது. கீழே போட்டிங்கன்னா ஆம்கோல் அளவு பெருசாகிடும். அதனால் மேலே தான் கோடு போடணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர்கிட்ட இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயும் நெக்குக்கிட்டையும் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. ஏன்னா நம்ம மடித்து தப்பலாம், அதனால் தையலுக்காக ஒரு கோடு. இப்போ இதே போல் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு போட்டுக்குங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுத்துக்கு பின் கழுத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு இப்படி போட்டுட்டு இப்போ ப்ளவுஸ் எடுத்துருங்க. இப்போ ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ நான் பாருங்கள், நம்ம விரலில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடியும் ஒரு 2வது ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு 1.5 இன்ச் அளவு கரெக்டாக வந்துடும். ப்ளவுஸில் லூஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் சைடில் துணி விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கோடு தெரியுதுங்களா, அதுலேயே வந்து கரெக்டாக நேராக வந்து ஸ்கேலால் கோடு மாதிரி போட்டுக்கலாம். 2வது கோடில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, இதே போல் கோடு மாதிரி போட்டுட்டு மறுபடியும் பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கணும். கட்டமாக வரைஞ்சிட்டு
இப்போ கழுத்து எனக்கு வந்து மீடியமாக போதும், எனக்கு குறுகலாக கச்சிதமாக மீடியமாக போதுன்னா இதே போல் வரைஞ்சிக்கிங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து பின்னாடி நல்லா ரவுண்டாக கொஞ்சம் அகலமாக கேட்குறவங்களுக்கு இப்போ எப்படி நம்ம அகட்டி வெட்டுறது அப்படின்னா, மேலே வந்து நம்ம அகட்டக்கூடாது. பாருங்கள், கீழே தான் அகட்டி கொண்டு வரணும். இங்கே கீழே கொஞ்சம் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், இப்படி வாங்க, வர 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 அப்படியே அகலமாக அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான். இப்படி வரையும் பொழுது கழுத்து நமக்கு லூஸும் வராது, ஷோல்டரும் இறங்காது, ஷோல்டர் லூஸும் வராது. அப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் அகட்டிக்கலாம். இதே போல் தான் நம்ம அகட்டணும். மேலேருந்தே நீங்கள் 3 இன்ச்செலாம் நம்ம அகட்டிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் இறங்கிரும், அப்புறம் பேக் பார்ட்டு தூக்குனாப்பில் இருக்கும். இப்போ இதே போல் கட்டமாக வரைஞ்சிக்கிங்க. ஆம்கோல் அளவுக்கும் மேல் கோட்டோடு தான் வரையணும், கீழ் கோட்டோடு வரையக்கூடாது. மேல் கோட்டோடு வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பாருங்கள், அதோட ஒரு கோடு. இப்போ உங்களுக்கு லூஸ் கேட்டாங்கன்னா கொஞ்சம் இந்த தள்ளி ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் வந்து தையலுக்கு விட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு நான் என்னுடைய விரலில் ஒரு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன். கரெக்டாக பேக் பார்ட்டுக்கு நமக்கு 1.25 இன்ச்சு கச்சிதமாக இருக்கும். அந்த கோட்டுக்குள்ளேயே தான் வளைவு வரணும், அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. பாருங்கள், இதே போல் இப்படி நீங்கள் வளைவு வரையும் பொழுது கொஞ்சம் கூட உங்களுக்கு பேக் பார்ட்டை வந்து சுருக்கங்கிறது வராது, பஃப்னு தூக்காது. 1.5 இன்ச் வைக்காதீங்க, கரெக்டாக 1.25 இன்ச் போதுமான அளவு பேக் பார்ட்டில் நமக்கு. இப்போ நான் ஷோல்டர் பிடிக்கும் விட்டுட்டேன், ஆம்கோல் அளவும் கரெக்டாக வரைஞ்சிருக்கேன். தையலுக்கும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். இப்போ நான் பின்கழுத்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து இப்போ நான் கட்டிங் பண்ணும் முறையில் எந்த இடத்துல உங்களுக்கு புரியலனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன் வேணாலும். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே இந்த ஆம்கோல் வளைவுலாம் நம்ம கட் பண்ணும் பொழுது சிசரை எடுக்காமல் அப்படியே வளைவு வரணும். பாருங்கள், இப்படி சிசர் வந்து இடையில கையை விட்டு விட்டு எடுக்கக்கூடாது. புதுசாக பழகிறவங்க அப்படியே ஒரே கண்ட்ரோலாக கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த கோட்டில் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ 1.5 இன்ச் நான் தையலுக்கு விட்டுருக்கேன் பாருங்கள், அங்கே ஒரு சிசர் கட், அடியில் பாட்டை மடிச்சடிக்க ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு சிசர் கட், இங்கே ஒரு சிசர் கட். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஷோல்டரும் நம்ம பிடிச்சி தப்போம் பார்த்தீங்களா, அங்கேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. இப்போ மெயினாக வந்து ஆம்கோல் அளவை செக் பண்ணணும். இப்போ அளவு ப்ளவுஸ் அளவு இருக்கா, ஷோல்டர் கொஞ்சம் பிடிக்க விட்டது போக பாருங்கள், இப்படி ஆம்கோல் அளவு செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், கச்சிதமாக வருதுங்களா, அவ்வளோதான், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. 1.5 இன்ச் தையலுக்கு போக ஷோல்டர் பிடிச்சது போக ஆம்கோல் அளவு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து கை கட் பண்ணிடலாம். நல்லா அப்படி துணியை சமமாக மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு. இப்போ மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து சுருக்கம் இல்லாமல் அப்படி மடிச்சுக்கிங்க. இப்போ துணி ஏற்றம் இறக்கம் வராமல் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடியில் மடிச்சடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஸ்கேல் அளவு அகலம் எத்தனை இன்ச் அதுக்கு தகுந்தபடி கோடு மாதிரி போட்டுக்குவோம். கரெக்டாக அந்த ஸ்கேலோடைய அகலம் வந்து 1.5 இன்ச் இருக்கிறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு 1 இன்ச் அளவில். அப்போ நமக்கு கச்சிதமாக வந்துடும். மடிச்சடிக்க கை சுற்றளவு மடிச்சடிக்க கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. அதே வந்து கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே மடிப்பு போதும். நமக்கு கரை இல்லை, நெடுக்கில் நீங்கள் கட் பண்ணும்பொழுது 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிங்க. இப்போ அதிலிருந்து ப்ளவுஸோடைய அளவு ப்ளவுஸில் கையளவு எப்படி இருக்கோ அதே போலயே வைங்க. இப்போ கரெக்டாக இருக்குது, ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா கையளவு இதே போல் சமமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுங்க. தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் விடுங்க. அதே போல் சைடுலேயும் ஃபஸ்ட்டு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அவுத்த ஒரு கோடு, தையலுக்கு விட மேலே ஒரு கோடு போடணும். கீழே போடக்கூடாது, மேலே போடணும் தையலுக்காக. இங்கேயும் அதே போல் தான், ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடியும் ஒரு கோடு தையலுக்காக. இப்போ அப்படியே ப்ளவுஸை வந்து கொஞ்சம் நகர்த்தி இந்த ஃப்ரண்ட் பார்ட் அப்படியே நகர்த்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல்கிட்ட நம்ம ஜாயிண்ட் கையை சுற்றளவு தெரியுது பார்த்தீங்களா, அவுத்த அடையாளம், ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடியும் ஒரு கோடு, இதே போல் போட்டுக்குங்க.
இதே போல் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சைடில் வந்து நம்ம 1 இன்ச் தையலுக்காக விடணும். தையலுக்காக நம்ம எத்தனை இன்ச் விடணும் அப்படின்னா 1 இன்ச். முன்கைக்கிட்டையும் 1 இன்ச் விடணும். ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கிட்டையும் நம்ம ஒரு 1 இன்ச் அளவு விடணும். அப்படி 1 இன்ச் துணி நமக்கு பத்தல அப்படின்னா நீங்கள் ஜாயிண்ட் வச்சுக்கலாம். கொஞ்சம் குறைஞ்சாலும் நீங்கள் ஜாயிண்ட் வச்சுக்கிங்க ஆம்கோல் கிட்ட. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த 1 இன்ச் தையலுக்கு விட்டுருக்க பாருங்கள், அதுலேருந்து இந்த ஷேப்பில் இப்படி வரைஞ்சிக்கிங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் இப்படி தான் நம்ம வளைவு வரையணும். இதே போல் வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா என் விரலால் கரெக்டாக அந்த 2வது கோட்டுக்கும் கொஞ்சம் நகர்த்தி நடு சென்டரில் இங்கே பாருங்கள், அந்த 2வது கோட்டுக்கும் முன்னாடி கொஞ்சம் ஒரு 1 இன்ச் அளவு வச்சுக்கிட்டா போதும். 1 இன்ச் அளவு வச்சுட்டு கரெக்டாக வந்து குடஞ்சின்னு இருக்க நான் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கை வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு கைகிட்ட சுருக்கங்கிறது வரவே வராது. இப்போ நான் தையலுக்கு 1 இன்ச் விட்டுட்டேன். இவுத்த மேலே வந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச் அளவு வச்சுருக்கேன். இப்போ குடஞ்சின்னு இருக்க ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். பாருங்கள், குடஞ்சின்னு இருக்க இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கோட்டோட ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ நம்ம கை கட் பண்ணிடலாம். சைடுலேயும் ஒரு 1 இன்ச் அளவு வச்சுக்கிங்க தையலுக்கு. இப்போ மேல் கோட்டோட ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்படி மேல் கோட்டோட கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து அந்த 1/2 இன்ச் இங்கே பாருங்கள், இந்த சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. எக்ஸ்ட்ரா வர பிசரை இப்படி கட் பண்ணி எடுத்துக்குங்க. நமக்கு 1 இன்ச்சுக்கு வந்து குறைஞ்சிது அப்படின்னா ஜாயின் பண்ணும் பொழுது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் ஒட்டு கொடுத்து தான் ஆகணும் கைக்கு வந்து. இப்போ நான் குடஞ்சி நறுக்கிக்கிறேன். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நம்மள ஆளை பார்த்தாவே நிதானத்திலே வந்து ப்ளவுஸ்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து டேப் எடுத்து அளந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ப்ளவுஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் டேப் இல்லாமையும் வந்து நாள் ஆக ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் டேப் இல்லாமலேயே வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் டேப் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படியே அந்த வாட்டம் வந்ததுனால உங்களுக்கும் அதே போல் நீங்கள் டேப் இல்லாமையே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தச்சு பாருங்கள். எப்படி உங்களுக்கு கச்சிதமாக ப்ளவுஸ் வருதான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முறை டேப் இல்லாமையும் நீங்கள் ப்ளவுஸ் வெட்டி பார்க்கலாம் தாராளமாக. இப்போ நான் கிராஸ் கட்டிங் வீடியோவும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ வந்து நான் வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் இது வந்து. இப்போ இந்த பேக் பார்ட்டை ஸ்ட்ரைட்டாக நான் நேராகவே போட்டுக்கிறேன். இப்போ பேக் பார்ட் நம்ம கரெக்டாக அளவு வச்சு வெட்டினதுனால அப்படியே அது மேலேயே வந்து நம்ம அப்படியே கோடு மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர்ட்டையும் அதுக்கு தகுந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்குங்க. ஆம்கோல் வளைவும் அதே போலயே. இந்த ஆம்கோல் வளைவில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், நான் கடைசியாக உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ மறுபடி இந்த சைடுலேயும் ஒரு கோடு இதே போல் போட்டுட்டு இப்போ இந்த பேக் பார்ட்டை எடுத்துருங்க. இப்போ பேக் பார்ட்டை எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் சுற்றளவு அதிகமாக இருக்கும். அப்போ இதையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சுற்றளவு நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் சைடு அளவு கண்டிப்பாக செக் பண்ணி நம்ம அளவு எடுத்து தான் ஆகணும். இப்போ எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும், ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கி காஜா பட்டன் பட்டி கட்டுவோம், அவுத்தீண்ட கொஞ்சம் தையலுக்கு விட்டுடுங்க. ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதிலிருந்து பாருங்கள் இந்த சைடு ஜாயிண்ட்டு தெரியும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோடு இதே போல் இப்படி போட்டுங்க. இப்போ கரெக்டாக வந்து இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடவே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அளவு என்ன அப்படின்னா இப்போ வந்து அடுத்து நம்ம முன்கழுத்து தாங்க. முன்கழுத்து இவங்க கொஞ்சம் கீழே இறக்கம் 1/4 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதனால் நான் தையலுக்கு விடலை, அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விடலை. இப்போ அடுத்த அளவு டாட் வந்து நம்ம நடுப்புற ஒரு டாட் பிடிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கோடு மறுபடியும் 3 கோடு போடணும். ஏன்னா நடு சென்டரில் ஒரு டாட் பிடிப்போம். அதுக்காக நம்ம 3 கோடு எப்பயுமே தீண்ட போட்டுக்குங்க ஃப்ரண்ட் பார்ட்டில். அடுத்து சைடு அளவு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து பட்டிக்கு வரைக்கும் பட்டி தெரியுதுங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. அடுத்து இங்கே ஷோல்டர் பிடிக்க நம்ம பேக் பார்ட்டே ஆல்ரெடி விட்டதுனால கீழே ஷோல்டருக்கு தகுந்தபடி அளவு கோடு போட்டுட்டு அதிலிருந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து மெயின் டாட் எத்தனை அளவு வருது உங்களுக்கு டேப் இல்லைங்கிறதுனால நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேயே ஷோல்டர்லேருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்கு ஒரு கோடு, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ முன்கழுத்து இது வந்து டாட் பிடிக்கவும் எக்ஸ்ட்ரா வந்து விட்டாச்சு. இப்போ இங்கேயும் தையலுக்காக நான் விட்டுட்டேன். இப்போ அடுத்த அளவு பார்த்துடலாம். இப்போ
அடுத்து நம்ம மெயினாக என்ன செய்யணும், குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம கைக்கு எப்படி குடஞ்சி கட் பண்ணணுமோ அதே போல் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்லேயும் குடஞ்சி கட் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சுக்குள்ளேயே இந்த வளைவு வந்துடணும். வளைவு வந்து அந்த கோட்டில் நேராக மேலே ஷோல்டருக்கு நேராக கோடு வந்துடணும். இப்போ நான் 1/2 இன்ச் வந்து குடஞ்சி நிற்கிறதுக்கும் வளைவு எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ஸ்கேலால் இதே போல் நம்ம சேஃபாக வரைஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து இவங்க முன்னாடி வந்து கொஞ்சம் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக கேட்டதுனால நான் இதே போலே வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி அளவு பார்க்குறது பாருங்க. இங்கே கொக்கி தெரியுது பார்த்தீங்களா, பட்டிக்கிட்ட அங்கேருந்து தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு பாருங்க இப்படி வைங்க. பாருங்கள் இந்த காஜா பட்டியிலேருந்து இந்த கொக்கி பட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு. இப்போ டாட் பிடிக்க ஒரு 2 இன்ச் அளவு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோடு, மறுபடியும் நம்ம விரலால் ஒரு 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இப்போ 1/2 இன்ச், இந்த ரெண்டாவது கோட்டில் எனக்கு 1/2 இன்ச் வருது, தள்ளி ஒரு கோடு. அப்போ ஒரு 2 இன்ச் அளவு வச்சுக்கிட்டா கப் ஷேப் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். அடுத்த அளவு பார்த்துடலாம். அடுத்து வந்து நம்ம டாட் பிடிக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மெயின் டாட் எத்தனை இன்ச் உயரம் வருதுன்னு பாருங்கள். தையலுக்கு கொஞ்சம் விட்டது போக ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கிறேன். தையலுக்கு விட்டது போக இப்படி ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு இதே போல் வரைஞ்சிக்கிங்க. ஏன்னா இப்போ நம்ம டாட் பிடிக்கும் பொழுது அடையாளத்துக்காக ஒரு கோடு நடு சென்டரில். இப்போ மெயினாக வந்து ஒரு 1.5 இன்ச் கேப் இடைவேளை இருக்கணும் கண்டிப்பாக. ரொம்ப டாட் வந்து நெருக்கி வரக்கூடாது. பாருங்கள் இங்கே இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சாவது இடைவெளி இருக்கணும். இது 2 பாயிண்ட்டுக்கும் இடைவெளி 1/2 இன்ச் வரணும். இப்போ வந்து ஆம்கோல் கிட்ட இருக்க டாட்டையும் செக் பண்ணிக்குவோம். இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் அளவெடுப்போம். பாருங்கள் இப்படியே அளவெடுத்துகிட்டே வந்துடலாம். ஆம்கோல்கிட்ட எந்த இடம் வந்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெளிவாகவும் காட்டுறேன். பாருங்கள் இப்படியே பார்த்துட்டே வாங்க. கரெக்டாக அந்த டாட் வந்து இந்த இடத்துல முடியுது. அப்போ இவுத்த நேராக ஒரு கோடு மாதிரி இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு 1/2 இன்ச் இவுத்தையும் வந்து ஒரு 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் வரணும். இப்படி வந்தால் தான் உங்களுக்கு இந்த டாட் ரொம்ப நீங்கள் டிஃப்ரெண்ட் இல்லாமல் ரொம்ப கூர்மையாகவும் கொண்டுட்டு வந்துடாதீங்க. பாருங்கள் இந்த ஷேப்லையும் கொஞ்சம் வரைஞ்சிக்கிங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்படி ஷேப்பாக வரையும் பொழுது இந்த முன் டாட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக ஷார்ப்பாக நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த முன்கழுத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். முன்கழுத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர்ட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேயும் ஃப்ரண்ட் பார்ட்டில் அடியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் அடையாளத்துக்காக. இப்போ அடுத்து இந்த ரெண்டாவது கோட்டில் பாருங்கள் இங்கிட்டு குடஞ்சி வேற கட் பண்ணணும்ல, அதனால் ஃபஸ்ட்டு கோடில் ரெண்டாவது கோட்டோட வளைவு கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடி சைடு. இப்போ அடையாளத்துக்காக சிசர் கட் கொடுத்துக்குவோம். இங்கே டாட்டுக்கிட்டேயும் சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த டாட்டுக்கிட்டேயும் சிசர் கட் கொடுத்துருங்க. அடுத்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் சிசர் கட் கொடுத்துக்கலாம் 2 சைடும். இதே போல் இப்படி சிசர் கட் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி அளவு. இப்போ பட்டி அளவுக்கு கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவு ஒரு கோடு போடுங்க. இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டேன். இப்போ 2 மடிப்பாக மடிக்கும் பொழுது கரெக்டாக வந்துடும். ஏன்னா 2 மடிப்பாக மடித்தா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. இப்போ அந்த லாஸ்ட்டு கொக்கிக்கும் கரெக்டாக அந்த பட்டி எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு, இதே போல் போட்டுட்டு அடுத்து சைடு பட்டி அளவு எடுத்துக்குவோம். பாருங்கள் இந்த பட்டி கரெக்டாக இதே போல் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு, தையலுக்காக ஒரு கோடு. இப்போ இந்த நடுப்புற எப்படி நம்ம வளைவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு தெரியுதுங்கள, இவத்த தையலுக்காக கொஞ்சம் விட்டது போக இதிலேருந்து அளவு வைங்க. கரெக்டாக இந்த பாயிண்டில் ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்ச் அளவு வச்சுக்கிங்க. இப்படி 1 இன்ச் அளவு வச்சு இப்படி வளைவு கொடுங்க. அவ்வளோதான். பட்டியோட அளவு உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங்காக வந்துடும். ஏன்னா இப்படி கொஞ்சம்
1 இன்ச்சு கீழே அப்படி வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணும் பொழுது தான் முன்னாடி கப் ஷேப் கரெக்டாக வரும். அப்படி நம்ம வளைவு பெண்டு கொடுக்காம வெட்டிட்டோம் அப்படின்னா கப் ஷேப் வந்து அமுக்கின மாதிரி இருக்கும். அதனால் இதே போல் கொஞ்சம் வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மடிச்சு அடிக்கும் பொழுது கச்சிதமாக வந்துடும் உங்களுக்கு பட்டி வந்து. அடுத்து பாருங்கள், இப்படி செக் பண்ணி பார்த்துங்க. மெயினாக பாருங்கள், இப்போ கரெக்டாக வருதுங்களா? அந்த கரெக்டாக அந்த பெண்டு கொடுத்த வளைவுக்கும் கரெக்டாக வருது. இப்போ நீங்கள் பட்டி இணைக்கும் பொழுது சூப்பராக வந்துடும். இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட் பார்ட்டை விட பட்டி துணி நீளம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியே வெட்டிக்கிங்க. ஏன்னா வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுனால அளவுகள் கரெக்டாக வந்துடும். இப்போ நெக்குக்கு மட்டும் எப்பயுமே கிராஸில் தான் கட் பண்ணணும். இப்போ இதே போல் கிராஸாக வந்து ஸ்கேலை வச்சு ஒரு கோடு மாதிரி போடுங்க. போட்டுட்டு 1 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு வரும். இப்படி 1 இன்ச் அளவுக்கு இப்படி கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்தால் போதும் நமக்கு. ஏன்னா துணி வந்து ரொம்ப நீங்கள் நெக்கு வந்து நம்ம தைக்கும் பொழுது அதிகமாக கட் பண்ணணும் அப்படின்னா பிசுறு நிறைய உள்ளே வரும். அதனால தான் 1 இன்ச் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அகலம் 1 இன்ச் வச்சு கட் பண்ணும் பொழுது நெக்கு சூப்பராக உங்களுக்கு வந்துடும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் டேப் அளவு இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ஒரு ஈஸியான முறையில், எளிமையான முறையில் நீங்களும் கட் பண்ண முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஜா பட்டன் பட்டிங்க நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காஜா பட்டன் பட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 இன்ச்சில் ஒரு 2ஆக மடித்து 1 இன்ச்சில் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து ஒரு 2 இன்ச் அளவு வச்சும் கட் பண்ணிக்கிங்க. நம்ம மெயினாக வந்து கொக்கி கட்டுறதுக்கு சின்னதாக கொஞ்சம் நறுக்கிக்கிங்க. கொக்கியை மாற்ற பக்கம் வி பட்டி தைக்கும் பொழுது கொஞ்சம் பெருசாக அளவு வச்சு நறுக்கிக்கிங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.